இந்த நாளின் காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு தருகிற ஒரு விசேஷித்த வார்த்தை கலாத்தியர் 3வது அதிகாரம் 13வது வசனம். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு தருகிற இந்த விசேஷித்த வார்த்தை என்ன சொல்லுகிறது என்றால், கிறிஸ்து நமக்காக சாபமானாராம். அன்பான தேவ பிள்ளைகளே, நாம் நினைக்கிறோம் என் வாழ்வில் அநேக சாபங்கள் இருக்கிறது, என் குடும்பத்தின் மேல யாராயிலும் சாபம் போட்டிருப்பாங்களோ, ஏன் நான் இவ்வளவு கஷ்டத்துக்குள்ளா இருக்கிறேன், ஏன் இவ்வளவு பாடல்களுக்குள்ளா இருக்கிறேன் என்று அநேக நேரங்களிலே நாம் புலம்பி தவிக்கிறவர்களா இருக்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, நாம் இந்த நாளிலிருந்து புலம்ப வேண்டாம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஏனென்றால் நம்முடைய சாபங்களுக்காய் கிறிஸ்து சாபமானாராம். அன்பான தேவ பிள்ளைகளே, இனி ஆண்டவரை அறிந்த பிள்ளைகளாகிய ஆண்டவருடைய புது உடன்படிக்கையின் இரத்தத்துக்குள்ளாய் பிரவேசித்திருக்கிற நாம், பிரியமானவர்களே, என்னிலே சாபம் இருக்கிறது, என்னிலே வியாதி இருக்கிறது, என்னிலே பிரச்சனைகள் இருக்கிறது என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் கிறிஸ்து நமக்காக எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்து விட்டாரா கல்வாரி சிலுவையிலே. அன்பான தெய்வ பிள்ளைகளே, யூதர்களுடைய உச்சபட்ச தண்டனை சிலுவையில் அறைய வேண்டும் என்பதுதான். அந்த சிலுவை மரணத்தை, அந்த சாபமான சிலுவை தன்மேல சுமந்து கொண்டு நமக்காக சாபமான நம்முடைய கிறிஸ்து, அந்த தெய்வம் இந்த நாளிலே நமக்கு ஆசீர்வாதத்தை தரும்படியாய் அவர் காத்து கொண்டிருக்கிறார். நாம் தான் அநேக நேரங்களிலே வாயினாலே நான் பாவி, நான் சாபத்துக்குள்ளாயிருக்கிறேன், நான் வியாதிக்குள்ளாயிருக்கிறேன் என்று அறிக்கை செய்து நாம் சாபத்தை நம்ம மேல பெற்றுக்கொள்கிறவர்களாய் காணப்படுகிறோம். வேதம் சொல்லுகிறது, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது, அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள் என்று வேதம் சொல்கிறது அல்லவா? அன்பான தெய்வ பிள்ளைகளே, நாம் ஜீவனை புசிக்கிறவர்களாயிருக்கணும். தினந்தோறும் எவ்வளவு வியாதிகள் இருக்கட்டும், எவ்வளவு சாபங்கள், எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் கிறிஸ்து எனக்காக சாபமானார், கிறிஸ்து எனக்காக அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு சிலுவை மரணத்தை தன்மேல ஏற்றுக்கொண்டு எனக்காக எல்லாவற்றையும் சுமந்து சிலுவையிலே வெற்றி சிறந்தவராயிருக்கிறார். அவரின் சூழ்நிலைமையை மாற்றியனே ரட்சிப்பார் என்கிற நம்பிக்கையிலே நாம் பெருகும்போது ஆண்டவர் நிச்சயமாய் பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார்.